வணக்க நண்பர்களே, கேட்ட வரங்களை மட்டும் இல்ல, கேட்காத வரத்தையும் அள்ளி தரக்கூடியவதான் வரலட்சுமி. இந்த வரலட்சுமி விரதத்தை தேவர்களோ ரிஷிகளோ முனிவர்களோ யாருமே சொல்லல. பார்க்கடலில் தோன்றிய செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி தேவியே, பூலோகத்தில் தோன்றிய மக்களின் நன்மைக்காக லட்சுமி தேவியே சொல்லப்பட்டதுதான் வரலட்சுமி விரதம். வரங்களை அளிக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு. எந்த ஒரு விரதத்தின் வரலாறையும் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம விரதமே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த விரதத்து மேல நமக்கு ஈர்ப்பு இருக்கும், ஈடுபாடு இருக்கும். அந்த விரதத்துடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில வரலட்சுமி விரதத்தின் வரலாறு கேட்கறதும், வரலட்சுமி விரதத்தின் கதையை மற்றவங்களுக்கு சொல்றது மூலமா நிறைய பலன் கிடைக்கும், நிறைய செல்வங்கள் வந்து சேரும், கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியின் முழு அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சுன்னு, லட்சுமி தேவி யார இந்த வரலட்சுமி நோன்பை முதல்ல கடைபிடிக்க சொன்னாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதத்தின் மகிமையை கூறும் இரண்டாவது புராண கதையை பார்க்கலாம் வாங்க. பொன் பொருள் செல்வம் இருந்தா மட்டும் போதாதுங்க. நம்ம தாய் தகப்பன் கிட்ட எப்படி அன்பா இருக்கிறோமோ அதே மாதிரி புகுந்த வீட்டுல பொன் பொருள் எதுவுமே இல்லை, ஏழ்மையா இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா மகாலட்சுமியுடைய பூரணமான அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையை இப்ப சொல்லலாம் வாங்க. மகித நாட்டுடைய ஒரு கிராமத்துல ஏழ்மையான வீட்டுல வாழ்ந்து வந்திருக்கா சாருமதி. தன்னுடைய கணவர், மாமனார், மாமியார சாதாரண மனுஷன் மாதிரி நினைக்காம சாமி மாதிரி, கடவுள் மாதிரி நினைச்சுக்கின்னு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு வந்திருக்கா அந்த சாருமதி. மாமனார் மாமியார் மீது மரியாதையும் பக்தியோடவும், தன் கணவர் மீது அன்போடவும் அக்கறையோடவும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு உதாரணமா வந்து வாழ்ந்து வந்திருக்கா சாருமதி. சாருமதியோட நல்ல குணத்தை பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டு மகாலட்சுமியே அவள் கனவுல வந்து வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இந்த வரலட்சுமி விரதம் இருந்தீங்கன்னா இவங்களை அள்ளித்தரக்கூடிய அஷ்டலட்சுமியும் உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும், அருளை வழங்கும், பணம் செல்வங்களை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வரலட்சுமி நோன்பு மட்டும் இருந்தா மட்டும் போதாது. இந்த வரலட்சுமி நோன்புடைய விரதத்துடைய கதையை மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னாதான் அந்த அருள் பூரணமா கிடைக்கும். ஐஸ்வரியின் அதிபதியான மகாலட்சுமியே ஒரு சாதாரண பெண்ணுகிட்ட வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய மகிமையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வரலட்சுமி விரதம் எப்பேற்பட்ட மகிமை வாழ்ந்ததுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி பார்க்கடலில் உருவானவங்க. விஷ்ணு பகவானை கல்யாணம் செய்து விஷ்ணு பெருமாள் வந்து பூமியில என்னென்ன அவதாரம் எடுக்கிறாரோ இந்த அம்மாவும் அந்தந்த அவதாரம் எடுத்து ராமர்னா சீதாவாக, பார்வதியாக, லட்சுமியாக அவதாரங்கள் எடுத்து, ஆண்டாளாக, துளசியாக பல அவதாரங்கள் எடுத்து பூமியிலும் விஷ்ணு பகவானை கைப்பிடிச்சாங்க. செல்வத்தின் அதிபதியாக இருந்து லட்சுமி மகாலட்சுமி நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் விதிப்படியும் கர்மத்தின் படியும் நமக்கு செல்வங்களை அளிக்கிறவங்க. செல்வங்களை அளித்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் வரலட்சுமி விரதம் இருக்காங்க. நித்திய சுமங்கலை மகாலட்சுமியை பூஜித்து வந்த அவர்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்றாங்க. வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல அஷ்டலட்சுமியும் குடியிருந்து செல்வங்களை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. வரலட்சுமி விரதம் இருந்தா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குமா? திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும். வீரம், வெற்றி, புத்திர பாக்கியம், செல்வம், தானியம், தைரியம், வெற்றி எல்லா செல்வங்களும் கிடைக்குமாம் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு. இந்த வரலட்சுமி விரதத்தின் பலனாக அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்க வரலட்சுமி அம்மாவை வேண்டிக்கிறேன். நன்றி.